ஒவ்வொரு விதையும் வளர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படுது. அதுபோல தான் நம்மளோட கர்மாவும். உதாரணமாக தென்னங்கன்று வளர்றதுக்கு இவ்வளவு நாள், மாங்கன்று பெருசாக வளர்ந்து மாங்காய் தரணும்னா அது இவ்வளோ நாள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. அது மாதிரி தான் நம்மளோட கர்மாவும். நம்ம இந்த ஜென்மத்தில் பிறந்து இவ்வளோ கர்மாவை கழிக்கிறதுக்காண்டி பிறந்திருக்கோம். இதுக்காண்டி தான் நம்ம பிறந்திருக்கோம். அந்த பிறவி எடுத்ததே நம்ம கர்மாவை கழிக்க தான். ஒரு ஒரு பயிர்களுக்கு ஒரு ஒரு காலம் தேவைப்படுது. அதை நல்லா அந்த பயிர் முளைச்சி வளருவதற்கு. அதே மாதிரி தான் மனிதர்களுக்கும் அவங்க வேண்டுறது, அவங்க நினச்சது, அவங்க விரும்பினது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். சில பேர் நல்லா வசதியாக வாழ்வாங்க, நல்ல பெரிய வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல குழந்தைகள், அவங்களோட கணவர் எல்லாருமே நல்லா வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே கிடைக்கும். அது என்னென்னா அவங்க முன் ஜென்மத்தில் அவங்க பண்ண புண்ணியத்துக்கான கர்மா, அதை கழிக்கிறதுக்காண்டி தான் அவங்க பிறந்திருக்காங்க. சில பேர் ஏழையாகவே இருப்பாங்க, ஏழை குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்களோட குழந்தைகளும் கஷ்டப்படுவாங்க. அவங்க ரொம்ப சோகத்தில் இருப்பாங்க. சைக்கிளில் ஒருத்தவங்க ஒரு பையன் போகிறான்னா, சைக்கிளில் போகிறவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? நம்ம எப்படியாவது ஒரு பைக் வாங்கிடணும், ஒரு நல்ல பெரிய பைக்கில் போகணுன்னு நினப்போம். அதுபோல் தாங்க நம்ம நம்மளோட கர்மா எப்படியோ அது பிரகாரம் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிது. பைக் ஓட்டுறவங்க காரில் போகணுன்னு நினப்பாங்க. அது மாதிரி தான் ஏழையாக இருக்கவங்க நம்ம வசதியாக வாழணும், நம்மளும் இப்படி ஒரு பெரிய வீட்டில் வசதியாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. காரில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம பிளெயினில் பறக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும், ஒவ்வொரு கனவு இருக்கும். நம்ம பிறவி எடுத்தது, நம்ம பிறந்தது எல்லாமே நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்காண்டி தான். இப்போது ஓரளவு கர்மானா என்னான்னு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ கர்மா கழிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். அதனால் நம்ம இப்படி இருக்கமே, நம்மளுக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டுது, நம்ம மட்டும் வசதியாக வாழ மாட்டோமா அப்படின்னு தயவுசெய்து நினைக்க வேண்டாம். நம்ம கர்மா கழியிறப்ப நம்மளோட அப்பா கர்மா, நம்மளோட தாத்தா கர்மா, அவங்க செஞ்ச பாவ புண்ணிய கர்மா, நம்மளோட கர்மா எல்லாமே கழியும் போது நம்மளோட கஷ்டம் கவலை எல்லாமே நீங்கி நம்ம எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டோமோ, எந்த ஒரு வாழ்க்கையை நம்ம இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ, கண்டிப்பாக எப்படி கன்றுகள் வளர்வதற்கு ஒரு டைம், ஒரு பருவம் தேவைப்படுதோ, அதுபோல தான் நம்ம நினச்சது, நம்ம ஒரு வசதியான வீட்டில் இருக்கணும், நம்ம ஒரு பெரிய தென்னந்தோப்பு வச்சுருக்கணும், அந்த கனவும் கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம எது வேணாலும் நினைக்கலாம், எவ்வளோ வேணாலும் ஆசைப்படலாம். ஒரு பெரிய மாட்டுப்பண்ணை வைக்கணும், ஒரு பெரிய விவசாய தோப்பு வைக்கணும், ஒரு பெரிய வீட்டில் நான் வாழணும், ஒரு பெரிய கம்பெனியை நான் ரன் பண்ணணும் அப்படின்னு நம்ம எது எது வேணாலும் நம்ம நினைக்கலாம். ஆனால் நினைக்கிறது கிடைக்கும். நம்ம எந்த அளவு நம்மளை நம்புகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. டீ கடை பிஸ்னஸ், ரெஸ்டாரண்ட், பேக்கரி, எது வேணாலும் நம்ம ஆசைப்படலாம். எல்லாமே தொழில்கள் தான். நம்ம கர்மா கழியும் போது நம்ம வேண்டினது, நம்ம நினச்சது எல்லாமே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த கன்றுகள் முளைக்க எப்படி டைம் எடுத்துக்கிறதோ போல தாங்க நம்ம கர்மாவும். கர்மா தீரும்போது நம்ம கட்டாயம் சந்தோஷமாக வாழ்வோம். நம்ம நினச்சதெல்லாம் கிடைக்கும், நடக்கும். நம்புங்க. கர்மா தீரும்போது நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும், அமையும்.